வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு உறவுகளே நாம் 20வது எபிசோடா என்ன அமானுஷ்ய திகில் சம்பவம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரிகரை கேலி செய்த 2 நபருக்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் பயங்கர திகிலாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்க போதுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நண்பர் கவின் தாங்க இந்த சம்பவத்தை பகிர்ந்தார். கவின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்மள்கிட்ட ஒரு சம்பவத்தை சொல்லி வீடியோவாக போட்டிருக்கோம். அவர் தாங்க இந்த சம்பவத்தையும் நம்மள்கிட்ட பகிர்ந்தது. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2000 காலகட்டத்தில் நடந்ததாக நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கிராமத்தில் இருக்கும் 2 நபருக்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க. இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கிராமத்து பேரெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம்ங்கிற மாதிரி தான் நம்மள்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்தில் கவின் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிராமத்தில் மாந்திரிக செய்கிறவர் இருக்காருங்க. இந்த பேய் பிடிச்சவங்களுக்கு பேய் ஓட்டுறது, திண்ணூறு போடுறது, ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்காருங்க. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவர் இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் இல்லாதப்ப அவங்க கிராமத்தில் உள்ள அவங்க நண்பர்கள்ட்டெல்லாம் நல்லா ஜாலியாக அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 நபர், அந்த கிராமத்தில் இருக்கிற 2 நபர் அவர் கூட பழகிற நண்பர்கள் தான், யார் கூட மாந்திரிகர்கிட்ட பழகிற நண்பர்கள் தான். 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாந்திரிகரை கிண்டல் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன பொய் சொல்லிட்டு அலையிறியா, பேய் ஓட்டுறேன், திண்ணூறு போடுறேன், கயிறு கட்டுறேன்னு சொல்லிட்டு நீ பொய் சொல்கிற ஆன்னு சொன்னோன்னா, இவர் பொய்யெல்லாம் சொல்லல, அதை பற்றி உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், ஜாலியாக அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, சரி அப்படி நீ பண்ணுறது உண்மையாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு பேயை காட்டு அப்படின்னு அந்த 2 நபரும், ஏன்னா அவங்க 2 பேரும் கொஞ்சம் சரக்கு அடிக்கிறவங்க, அதனால் அந்த போதையிலேயே. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேய் பிசாசெல்லாம் அவங்க விஷயம்லாம் எதுவும் நம்ப மாட்டாங்க, 2 பேருமே நம்ப மாட்டாங்க. அதனால் இவர்கிட்ட கிண்டல் பண்ணி, நீ வேணால் இந்த மாதிரிலாம் சொல்கிறீல, அதாவது பேயெலாம் ஓட்டுற, அது பண்ணுற, எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறீல, எனக்கு பேயை நேரடியாக காட்டு, ஆவியை நேரடியாக காட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, நான் நேரடியாக காட்டுறேன், நான் சொல்கிற நாள் அன்னைக்கு நீ என் கூட வாங்க, உங்களுக்கு நேரடியாக ஆவி பேயை காட்டுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சரி, நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர்றேன்ட்டு அந்த 2 நபருமே சொல்லியிருக்காங்க. 2 பேருமே கிளம்பி போயிட்டாங்க. அந்த மாந்திரிகர் சொன்ன நாள் வருதுங்க. அதே மாதிரி 2 பேரும் வர்றாங்க. 2 பேரும் அவரை கூப்பிட்டு, அது பேயை காட்டுன்னு சொன்னீங்களே, என்னாச்சு நான் கேட்டு ஒரு மாதிரி கிண்டலாகவே பேசியிருக்காங்க. கிண்டலாக பேசினான்னு, சரி இன்றைக்கி தானே வர சொன்னேன், வாங்க ஒரு 10 மணி வாக்கில் நான் சொல்கிற இடத்துக்கு 3 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணிக்கு, அன்றைக்கி இரவு 10 மணிக்கு போகிறாங்க. போயிட்டு எங்கே போகிறாங்கன்னா, அவர் கிராமத்துலேருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் ஒரு சுடுகாடு இருக்குங்க. அந்த சுடுகாட்டு வழியில் அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போதே ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் நம்பவே மாட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் நீ தான் சொல்லிகிட்டு இருக்க, நீ ஃபஸ்ட்டு நேரடியாக காட்டு, எதாக இருந்தாலும் நம்புகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது சிரிச்சுக்கிட்டு கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோன்னே அந்த மாந்திரிகர் கைப்பையில் ஒரு சில ஜாமான், ஒரு சின்ன குச்சி, அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காருங்க. அதான் 3 பேருமே போயிட்டுருக்காங்க. இந்த சுடுகாடை நோக்கி 3 பேருமே போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும் பொழுது ஒரு சுடுகாடு ஒரு 50 மீட்ரு இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஜாமான்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு இங்கே நில்லுங்க. அப்போயுமே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன நடந்தாலுமே நீங்கள் சத்தம் போடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, கம்முன்னு அப்படியே இருக்கணும். அதுனா இவர் கொஞ்சம் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பாமையே இவங்க என்ன பண்ண, நீ ஃபஸ்ட்டு காட்டு, அதெல்லாம் நாங்கள்லாம் கத்த மாட்டோம், போக மாட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரியே 2 பேருமே சொல்லி சிரிச்சிருக்காங்க. சிரிச்சதுன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கையில் எடுத்து போன குச்சி எடுத்து ஒரு சின்ன வட்டம் மாதிரி போட்டிருக்காரு. ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி வட்டம் போட்டிருக்காரு. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு வட்டம் ஒன்று போட்டு, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 20 மீட்ரு தூரத்தில் அவருக்கு இன்னொரு சின்ன ஒரு வட்டம் போட்டிருக்காருங்க. வட்டம் போட்டு உரமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த 2 நபர்கிட்டையும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுங்க, ட்ரெஸ் எல்லாம் உடம்புல எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அந்த வட்டம் போட்ட இடத்துல
ஆளுக்கு ஒரு வட்டத்தில் போயிட்டு உட்காந்துங்க. இங்கே என்ன நடந்தாலுமே அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடாது, கத்திரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அந்த வட்டத்தில் உட்காடுறாங்க. இவரும் அந்த கைப்பையில் எடுத்துகிட்டு போன ஜாமத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு போட்ட அந்த ஒரு பக்கத்தில் போட்ட ஒரு வட்டத்தில் அவரும் போயிட்டு உட்காந்து பைக்குள்ளே வச்சிருந்த ஜாமத்தெல்லாம் எடுத்து வெளியில் வைக்கிறாரு. வெளியில் வைக்கும்போது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி, முட்டை, எலுமிச்சம்பழம், இன்னும் ஒரு சில ஜாமெல்லாம் எடுத்து வெளியில் வைக்கிறாரு. வெளியில் வச்சு குச்செல்லாம் எடுத்து நெருப்பு மூட்டி ஒரு சில மந்திரம்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக அந்த குச்சிலாம் போட்டு நெருப்பை உண்டாக்கி யாகம் மாதிரி பண்ணிட்டுக்குள்ளே என்னென்னமோ போடுறாரு. சில பொருள்லாம் போட்டு மந்திரம்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க. இவங்க 2 பேருமே சத்தம் போடாமல் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு மந்திரம் சொல்ல உங்கள் பக்கத்தில் ஒரு அமானுஷ்யமான சவுண்டு கேட்குதுங்க. அமானுஷ்யமான சவுண்டு கேட்டோன்னே இவங்களுக்கு வந்து இது என்னடா சம்மந்தம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே சொல்ல தெரியல. எப்படி ஒரு வித்தியாசமான சவுண்டாக இருக்குது அந்த சவுண்டு அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியல. எப்படி இந்த மாதிரி சவுண்டு குறிப்பிட்டு சொல்ல தெரியல. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டாக கேட்குது. பயங்கர ஒரு அலற மாதிரி ஒரு மாதிரி சவுண்டாக கேட்குறதுனால இவங்க 2 பேருமே அப்போ தான் கொஞ்சம் புரியுது. இவர் வந்து பண்ணுறது வந்து உண்மைதான்ங்கிற மாதிரி கொஞ்சம் மைண்டில் தோணுது. இருந்தாலும் அதை நம்ப மாட்டுறாங்க. நம்பாமல் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. அந்த சவுண்டு கேட்டுட்ருக்கு. அப்படியே ஒரு பக்கத்தில் உட்காந்து மந்திரம் சொல்லிகிட்ருக்காரு. மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 உருவம் அப்படியே அவங்கள நோக்கி வந்துட்டுருக்குங்க. அப்படியே ஒரு 3 உருவம் மாதிரி அந்த உருவம் வந்து அவங்கள நோக்கி அப்படியே வந்துட்டுருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த மந்திரம் சொல்கிறதுலையே தான் கரெக்டாக இது பண்ணிகிட்ருக்காரு. அவர் மற்ற விஷயத்தை எதுவுமே கவனிக்கலைங்க. இவங்க 2 பேரும் சுற்றி பார்க்கும் பொழுது இவங்க 2 பேரும் அந்த உருவம் அவரை நோக்கி வராத பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி விரவெழுத்து போயிட்டு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உட்காந்துருக்காங்க. சத்தம் போடாமல் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் இவர் மூஞ்சி அவர் பார்க்குறாரு, அவர் மூஞ்சி இவர் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு அப்படியே சத்தம் போடாமல் உட்காந்துருக்குறாங்க. அந்த வெளிச்சத்துக்கு, அந்த நெருப்பு மூட்டி அந்த வெளிச்சத்துக்கு அந்த உருவம் அப்படியே வந்துட்டுருக்குங்க. ஏன்னா மிதமான அந்த ஒரு வெளிச்சம் இருக்கிறதுனால அந்த உருவம் வர்றது தெரியுது. அந்த யாகம் வளர்த்துட்ருக்க பக்கத்தில் அந்த உருவம் வந்து கொஞ்சம் ஒரு 5 மீட்டர் தொலைவில் வந்து நின்றுட்டுருக்குங்க. எப்படி நிற்கிதுன்னா முகம்லாம் எதுவும் தெரியல. ஆனால் கருப்பாக அந்த ஒரு உருவம் மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னா இவங்க 2 பேருக்குமே என்னடா பண்ணுறதுன்ட்டு ஒரு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மந்திரம் பண்ணிக்கிட்டே டக்குன்னு அந்த முட்டையெல்லாம் தூக்கி விட்டேறாருங்க. விட்டேறும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வந்து கீழே அவர் தூக்கி போடுறது பார்த்தீங்கன்னா கீழே விழ மாட்டுதுங்க. கீழே விழாமல் அந்த முட்டை வந்து அந்த இடத்துலேயே போயிட்டுருக்கு. இவங்க அந்த நெருப்பு வெளிச்சத்தில் பார்க்குறாங்க. 2 பேருமே பார்க்குறாங்க. எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உருவம் நிற்கிற இடத்துக்கு அப்படியே அந்த இடத்துல போயிட்டுருக்குங்க. இவங்களுக்கு வந்து இதெல்லாம் அப்படியே கண்கூட பார்த்துட்ருக்காங்க. 2 பேருமே கண்கூட பார்த்துட்ருக்காங்க. இவர் மறுபடியும் மந்திரம் சொல்லிக்கிட்டு அந்த எடுத்துகிட்டு போன கோழியை கழுத்தை கட் பண்ணி தூக்கி வீசுறாருங்க. வீசினோன்னே அந்த 2 உருவமும் அந்த கோழி அப்படியே பிச்சு அப்படியே அந்த இடத்துல அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்குங்க. அப்படியே அந்த இடத்துல பறந்து போகிற மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரும் அதையும் பார்க்குறாங்க. அதையும் பார்த்தோன்னே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அந்த கோழி அப்படியே மறைஞ்சு போகுது. மறைஞ்சோன்னே ஒரு சில மந்திரங்கள்லாம் சொல்லி லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை வெட்டி 4 பக்கமும் தூக்கி வீசுறாருங்க. வீசிட்டு ஒரு சில மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்கன்னா இவங்களுக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி தான் உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி தான் சொல்லிட்டார்ல, என்ன நடந்தாலுமே சட்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடாது, அப்படி வந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு நான் பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி ஆல்ரெடி சொன்னதுனால இவர் உங்கள் வந்து வெளியிலையும் ஓட முடியாமல் அங்கேயும் உட்கார முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி பயத்தில் அப்படியே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் இன்னொரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி இன்னொரு ஏதோ மந்திரம் சொல்லி தூக்கி வீசினோன்னே அந்த உருவம் 2 மறைஞ்சு போகுதுங்க. மறையும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சவுண்டு கத்திக்கிட்டு அப்படியே மறைஞ்சு போயிட்டுருக்குங்க. மறைஞ்சு போனோன்னே இவர் ஒரு சில மந்திரம்லாம் சொல்லி அப்படியே அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது இவங்க பக்கத்தில் வந்து அந்த நெருப்பு குச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த வட்டத்தில் வந்து அந்த நெருப்பு குச்சாலேயே வட்டம் போடுறாருங்க. வட்டம் போட்டு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த வட்டத்துக்குள்ளேயே தூக்கி வீசுறாருங்க. வீசிட்டு இதை போட்டுக்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க பயந்துக்கிட்டே என்னடா சொல்கிறது, இவருக்கு என்னடா பதில் சொல்கிறது, என்னடா அது ஆன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து 2 பேரும் போட்டுக்கிறாங்க. அவர் எடுத்து வந்த பொருளெல்லாம் தூக்கி அங்கேயே வீசுறாருங்க.
வீசிட்டு அந்த கை பையும் தூக்கி அங்கேயே வீசுறாருங்க. வீசிட்டு வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துடாதீங்க, திரும்பி பார்க்காம நீங்கள் பட்டிய வாங்க சொல்லிட்டு திரும்பி பார்க்காம 3 பேரும் விறுவிறுன்ட்டு நடக்கிறாங்க. அவங்க கிராமத்துக்கு வர்றாங்க. கிராமத்துக்கு வந்தோடனே அவங்க கிராமத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இரவு 1 மணி ஆகுதுங்க. வந்தோடனே அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவங்க 2 பேருக்குமே அந்த மாந்திரிகர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம நேராக விறுவிறுன்ட்டு அவங்க வீட்டில் போயிட்டு 2 பேருமே படுத்துட்டாங்க. காலையில் ஏந்திரிக்கும் பொழுது 2 பேருக்குமே சரியான ஜுரம், ஏந்திரிக்க முடியலையா. என்னால் ஏந்திரிக்க முடியல, சுத்தமாக ஏந்திரிக்க முடியாமல் படுத்துருக்காங்க. இவர் காலையில் ஏந்திரிச்சு அங்கே அந்த 2 பேரும் எங்கே இருக்காங்களா எங்கே என்னன்னு கேட்டோன்னே சும்மா ஜாலியாக அவங்க பசங்கள்கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு எங்கே அங்கே 2 பசங்கன்னொன்னே சொல்லியிருக்காங்க. இது மாதிரி 2 பேருமே உடம்பு சரியாமல் ஜுரத்தில் படுத்துருக்காங்க, நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க சொல்லிட்டு நேராக போயிட்டு வீட்டுக்கே போயிருக்காரு. ஏன்னா அவங்க பழகின ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி தானே. இந்த பசங்களை 2 பேரையும் அழைச்சிட்டு வாங்க சொல்லி அவங்க வீட்டுக்கு, அதாவது மாந்திரிகர் வீட்டுக்கு வர சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டு திண்ணூறு போட்டு கயிறு கட்டி விட்ருக்காங்க. கயிறு கட்டி விட்டு அதுக்கப்புறம் பேசியிருக்காரு. பண்ணுறதெல்லாம் உண்மையாக பொய்யா மாதிரி கேட்டோன்னே, இல்லைங்க நீங்கள் பண்ணுறது உண்மை தான், பேய் ஓட்டுறது திண்ணூறு போடுறது கயிறு கட்டுறதெல்லாம் உண்மை தான், நாங்கள் நம்புகிறோம். கயிறை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் கவின் நம்மகிட்ட சொல்லும் பொழுது இந்த சம்பவம் அவருடைய நண்பர் கவின்கிட்ட சொன்னதா நம்மள்கிட்ட சொன்னாருங்க. இந்த சம்பவத்திலேருந்து கவின் நம்மள்கிட்ட என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் இந்த மாதிரி சம்பவம் மற்ற ஆளுங்களுக்கு நடக்கும் பொழுது கேலி கிண்டல் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நடக்கும் பொழுது தான் அது என்னன்னு புரியுதுங்கிற மாதிரி நம்மள்கிட்ட இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்த கவினுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. நம்ப முடியாது போக முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதில் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது, சரி அவன் சாமி இதை கட்டணும் நம்புவன்னு, எனக்கு ஏதாச்சும் காட்டு தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க, நீ என்ன பண்ணுற என்னோட வா, எதை கட்ட நம்புவில்லை என்னோட வா, நைட்டு சுடுவாட்டுக்கு வா, நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, 2 பேரும் அழைச்சிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன 3 பேர் போகிறாங்க. ஆமாம், இன்னும் 2 பேர் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு, வா போவோம்னு சொல்லிட்டு சரி என்னன்னு நீ காட்ட போகிற பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிருக்காரு. போகும்போது என்னாச்சு, கரெக்டாக அந்த சுடுகாடு அங்கே இருக்குன்னா அங்கேருந்து ஒரு 500 மீட்டருக்கு போர் உடம்புல சட்டையெல்லாம் கழட்டுங்க, அம்மனமாக தான் போகிறோம். இந்த சம்பவத்தின் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுபோல் இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.